கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆயுசு நாட்களிலே இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதியின் ஒரு புதிய நாளை கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய நாளை கூட கொடுத்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் நான் ஏறெடுக்கிறேன். விசேஷமாக இந்த புதிய நாளின் வாக்குத்தத்த வசனம், அது சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்றார் என்பதே. ஆமேன். ஆம், கர்த்தருக்குள் நேசிக்கப்பட்டவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் நமக்கு தெரிந்தொரிடத்தில் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய துன்பங்களையும் நம்முடைய கடன் பிரச்சனைகளையும் நாம் சொல்லி நாம் ஆறுதல் அடைகிறோம். ஆனால் அதனால் நமக்கு ஒரு பயனும் இல்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய இருதயங்களின் எண்ணங்கள், ஏக்கங்கள், நம்முடைய எல்லா விதமான உள்ள திரியங்களை ஆராய்ந்து அறியக்கூடிய நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை பல நேரங்களில் நம்ம மறந்து விடுகிறோம். அப்படி இந்த உலக மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி கர்த்தர் தாமே இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தமாய் உங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு உங்களுடைய எல்லா விதமான குறைவுகளை நீக்கி நிறைவாய் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். Stay. God bless you all.